நான் இங்க ஜெயம் ஹலட் ஹெல்த் சென்டர்ல இருந்து பேசுறேன். இவ்வளவு நாள் எங்க இன்ஸ்டாகிராம் பேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா எங்க ஸ்டூடெண்ட்ஸோட வீடியோஸ் பாத்திருப்பீங்க. விச் மீன்ஸ் எங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டடீஸ் வைஸ் கரியர் வைஸ் எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்றத பாத்திருப்பீங்க. இனிமே ஒரு 1 வீக்கு எங்க ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் டெஸ்டிமோனியல்ஸ் பார்க்க போறீங்க. டெஸ்டிமோனியல்ஸ் அப்படின்னா என்னன்னு பாக்குறீங்களா? எங்க பேரண்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் பண்றாங்க அவங்க பசங்களை எங்க இன்ஸ்டிடியூஷன்ல சேர்த்ததுக்கு. சோ இப்போ கரியர்ல அவங்க எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்றதான் நான் இங்க பார்க்க போறீங்க. நீங்க ஜெயம் ஹலட் ஹெல்த் சென்டர்ல என் பொண்ணு ரோஹினி செகண்ட் இயர் டிப்ளமா நர்சிங் முடிக்க போறா. அவளை ஃபஸ்ட்டு அட்மிஷன் போடும்போது ரொம்ப தயக்கமாக இருந்துச்சு. அட்மிஷன் முன்னாள் போய் கேட்கும்போது அங்கே இருக்கிற ஸ்டாஃபுங்க செகண்ட் இயர் முடிக்கும்போதே உங்கள் பொண்ணுக்கு ஒரு பிளேஸ்மெண்ட் நாங்கள் அமைச்சு கொடுத்துருவோம், கன்ஃபார்மாக வேலை கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு நம்பிக்கையாக இருந்துச்சு. சரி, அந்த நம்பிக்கையிலே அட்மிஷன் போடலான்ட்டு செகண்ட் இயர் முடிய போகுது. அவங்க சொன்ன மாதிரி 1.5 வருஷம் முடிஞ்சவொடனே 6 மாதம் ட்ரைனிங் அமைச்சாங்க. இதேமாரி இப்போது May 1 அவள் அங்கேயே ஜாயின் பண்ண போகிறா. அது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இந்த இயரில் இப்போ தான் இருந்து ரொம்ப டிகிரி முடிச்சுட்டு நல்லா படிப்பு முடிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கே வேலை கிடைக்காது. இப்போ வந்து அவள் படிப்பு முடிச்ச உடனே ஏதோ சேலரி கம்மியாக இருந்தாலும் அவளுக்காக ஒரு வேலை இருக்குது, அவள் தன்னம்பிக்கையாக நிற்கிறானும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் ஜெயம் ஹலட் சென்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளவு நேரம் பேரண்ட்ஸ் பேசுறத கேட்டிருப்பீங்க. இப்ப எல்லாருக்கும் என்ன ஒரு கியூரியாசிட்டி இருக்கும், இந்த காலேஜ் எங்க இருக்கு, அட்ரஸ் எங்க இருக்குன்னு தெரியல. இப்ப எங்க காலேஜோட அட்ரஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. அய்யங்கார் குளம், காஞ்சிபுரம். கீழே ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க ஃபார் மோர் டீடைல்ஸ். தேங்க்யூ.